இங்கே மயிலாப்பூர் நிறைய தடவை வந்திருக்காங்கன்னா இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன். டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்கு, ஹோம்லியா இருக்கு, ஒரு நல்ல டேஸ்டியா சாப்பிட்டோங்கிற ஒரு திருப்தி இருக்கு. அதுவும் நான் வரும்போது க்ளோஸ்ல இருக்கும் 9:30 மேல, அதனால இப்ப சாப்பிட்டுட்டு அப்புறமா போலாம்னு சொல்லிட்டு ஒரு பிளான். இதே மாதிரி ஜன்னல்ல தான் ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ இந்த இடத்துல எங்க ஃபாதர் வந்து சும்மா சிம்பிளா சின்ன சட்னி வச்சு ப்ரிப்பேர் பண்ணி இது பண்ணி வச்சிருந்தாங்க. அதுலேருந்து டெவலப் ஆகி அங்கே ஓகே. ஆனால் இந்த ஆனியன் சட்னி இருக்கு பாருங்க, அதுதான் அல்டிமேட். சூப்பராக இருக்கு. இப்படி நல்லா இட்லியை புரட்டி அப்படியே வாய்க்குள்ள போட்டால் அப்படியே இறங்கிட்டே இருக்கு. எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம் டு G3 vlog viewers. இன்னைக்கு நாம எங்க வந்திருக்கோம் அப்படின்னா ரொம்பவே ஃபேமஸான ஒரு கடைக்கு தான் வந்திருக்கிறோம். எஸ், இந்த கடை வந்துட்டு மோஸ்ட்லி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். மயிலாப்பூர் ஜன்னல் கடை தான். ஒரு வீட்டில் அந்த ஜன்னல் வழியா கிட்டத்தட்ட 20 வருஷமா வந்துட்டு சாப்பாடு கொடுத்துட்டு இருக்காங்க. ஒரு 8 மணிக்கெலாம் வந்தீங்கன்னா இந்த குட்டி ஜன்னலுக்கு முன்னாடி எக்கச்சக்கமான பேர் வந்துட்டு நின்று சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. நான் இந்த கடையில் இப்போதான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ண போறேன். சாப்பிட்டுட்டு சாப்பாடு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்றேன். இந்த கடையோட எக்ஸாக்ட் லொகேஷனை நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், மறக்காம செக் பண்ணி பாருங்க. ஃபர்ஸ்ட் நாம உள்ள போயிட்டு கடையை பத்தி அவங்க கிட்ட சில பல விஷயங்கள்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் சாப்பாடு எப்படி இருக்கு அப்படின்னு சாப்பிட்டு பார்க்கலாம் வாங்க. அண்ட் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலுக்கு நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோக்குள்ள வாங்க இப்போ போலாம். ஆனா கடையோட ஜர்னி பத்தி சொல்லுங்க. யார் ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சா? ஃபர்ஸ்ட் வந்து எங்க தாத்தா மேடம். தாத்தா வந்து எங்க தாத்தாவோட நேம் வந்து கிருஷ்ணமூர்த்தி மேம். கிருஷ்ணமூர்த்திக்கு அப்புறமா எங்க அப்பா நேம் வந்து சந்திரசேகர். அடுத்தது நாங்கள் மேம் எங்க பசங்க. நான் வந்து என் பேர் வந்து சாய்ராம் பெரியவன், தம்பி வந்து ஸ்ரீனிவாசன். அவங்க உங்களோட பிரதர். ஓன் பிரதர். இப்போ ஃபேமிலியா சேர்ந்து பண்றீங்கல்ல ஒரு விஷயம், அது எப்படி இருக்கு? ஃபேமிலியா யார் யாரெல்லாம் சேர்ந்து பண்ணிட்டு இருக்கீங்க? மேம் நானு, அப்பா, அம்மா, தம்பி, எங்க சித்தி மேம். அப்புறம் மெயினா எங்க அண்ணன் இவர் தான் மம்மி. ஓகே ஓகே. இப்போ மெயினா குக் பண்றது யாரு? சாம்பார் சட்னி எல்லாம் ப்ரிப்பரேஷன் யாரு? சாம்பார் சட்னி ப்ரிப்பரேஷன் பண்றது என் தம்பி. மற்றபடி பொங்கல் இட்லி பண்றது எல்லாமே இப்போ ஃபேமிலியா சேர்ந்து ரன் பண்றீங்கல்ல, அது எப்படி இருக்கு? திருப்தியா இருக்கா? திருப்தியா இருக்கு மேம், ரொம்ப ஃப்ரீயா இருக்கு மேம். ஓகே. இப்போ சட்னிக்கெல்லாம் தாளிப்பு கொடுக்காம? தாளிப்பே இல்ல மேம். அது என்ன கான்செப்ட்? எதனால? அது ஸ்டார்டிங்ல வந்து தாளிப்பு போட்டோம் மேம். அப்புறம் வந்து கஸ்டமரே வேணான்ட்டாங்க, அதனால ஸ்ட்ரைட்டாவே பையனா கொடுத்துருக்காங்க. இப்போ காலையில எத்தனை மணிக்கு வந்தான்னா சாப்பாடு ரெடி? மேம் காலையில நீங்க ஒரு 8 மணிக்கு வரலாம் மேம். ஷார்ப்பா 8 மணிக்கு வாங்க போதும். 8 மணிக்கு வந்தீங்கன்னா எல்லாம் ஷார்ப்பா கிடைக்கும். ஓகே. அதோட பிரைஸ் டீடைல்ஸ்லாம் கொஞ்சம். பிரைஸ் டீடைல் வந்து உங்களுக்கு இட்லி காலைல 10 ரூபா மேடம். பொங்கல் வந்து 40 ரூபா, வடை 20 ரூபா மேடம். ஒரு 9:30 9:45 மேல பூரி அவைலபிள் மேம். பூரி வந்து உங்களுக்கு 3 பீஸ் 40 ரூபா மேடம். 3 பீஸ் 40 ரூபா. அதான் மேம் காலையில மெனு. ஈவினிங் வந்தீங்கன்னா நீங்க ஒரு 5 மணிக்கு வரலாம். 5 மணிக்கு ஸ்டார்டிங் வந்தீங்கன்னா போண்டா இருக்கும், வெது போண்டா இருக்கும். வெது போண்டா 2 பீஸ் 40 ரூபா. பஜ்ஜி ஐட்டம்ஸ் எல்லாமே இருக்கும். பஜ்ஜி ஐட்டம்ஸ் வந்து 1 ரூபா. 1 ரூபா பஜ்ஜி ஐட்டம்ஸ். வாழைக்காய் பஜ்ஜி, மிளகா பஜ்ஜி, பிரெட் பஜ்ஜி எல்லாமே அவைலபிளா இருக்கும். 7 to 7:30 மேல வந்து பொட்டேட்டோ பஜ்ஜி போடுவோம். அதுவும் 10 ரூபா தான் பிளேட். அதாவது 10 ரூபா பிளேட். சாரி மேம், 10 ரூபா பிளேட் கிடையாது, 10 ரூபா பீஸ் ஒன்று. அது வந்து 2 பீஸ் 40 ரூபா. இட்லி வந்து ஒரு பீஸ் 10 ரூபா. இந்த ஜன்னல் கடை கான்செப்ட் எப்படின்னு ஆரம்பிச்சது? அப்போல இருந்து 20 வருஷமா அதே ஒரு கான்செப்ட் அதே மாதிரி தான் மேம். அதே தான் மேம். ஏன் அதை மாத்தாமே இருக்கீங்க? இல்ல மேம், அது வந்து நாங்களும் விரும்பல, மக்களும் விரும்பல மேம். நாங்க இதுவே போதும், இதுவே ராசி மேம். இப்போ உங்க தாத்தா ஆரம்பிச்சது இத்தனை தலைமுறையா அதை கடந்து பண்ணிட்டே இருக்கீங்க. அந்த இடத்துல ஆரம்பிச்சது இவ்வளவு தூரம் வந்திருக்கு. அதை பார்க்கும்போது எப்படி இருக்கு உங்களுக்கு அந்த வளர்ச்சி? எனக்கே ரொம்ப இதா இருக்கு மேம், ஹாப்பியா இருக்கு. இதே மாதிரி இன்னும் போகணும், நல்லபடியா போகணும். அடுத்தடுத்து இதை கண்டினியூ பண்ணிட்டே பண்ணுவோம் நாங்க. ஓகே. எப்படி நான் வெளியில ஏதாவது கடை போட்டு ஆரம்பிக்கிற மாதிரி பிளான் இருக்கா? இல்ல பிளான் இல்ல மேம். இதுவே உங்களுக்கு சிறப்பா போனா போதும். இப்போ நம்ம கடையோட ஆரம்பம்னு ஒண்ணு இருக்கும்ல, எப்படி ஆரம்பிச்சீங்க கடை? அந்த ஸ்டார்டிங் பாயிண்ட். இதே மாதிரி ஜன்னல்ல தான் வச்சு ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ இந்த இடத்துல எங்க ஃபாதர் வந்து சும்மா சிம்பிளா சின்ன சட்னி வச்சு ப்ரிப்பேர் பண்ணி இது பண்ணி வச்சிருந்தாங்க. அதுலேருந்து டெவலப் ஆகி அங்கே சட்னி தான் மெயின் எங்கள்கிட்ட ஃபேமஸ். மற்ற இடத்துல விட எங்கள்கிட்ட சட்னி ஃபேமஸ். என்னென்னா ரீசன் வந்து ஒன்று பியூர் ஆனியன் சட்னி. ஓ, பியூர் ஆனியன் சட்னி, தேங்காய் சட்னி கிடையாது அது. பியூர் ஆனியன் சட்னி தான். இங்கே மயிலாப்பூர் நிறைய தடவை வந்திருக்காங்கன்னா இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன். டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்குது, ஹோம்லியாக இருக்குது. வெளியே சாப்பிட்டா அடல்ட்ரேஷன் இருக்கும்னு நினைப்போம், பாரு அந்த மாதிரி ஒன்றுமே இல்லை. வி ஹேட் ரியலி ஒரு நல்ல டேஸ்டியாக சாப்பிட்டோங்கிற ஒரு திருப்தி இருக்குங்க. நீட்டாக இருக்குது, ரொம்ப நீட்டாக இருக்குது. நம்ம பார்க்கோன்னே சாப்பிடுமா அந்த மாதிரி இருக்குது. ரொம்ப டேஸ்டாகவும் இருக்குது. அண்ட் அட் தி டைம் ப்ரைஸ் கூட ரொம்ப ரீசனபிளாக இருக்குது. இந்த காலத்தில் விலைவாசி ஏறுண்டே இருக்குது.
இருந்தாலும் அதே ப்ரைஸ் மெயின்டைன் பண்ணி சாப்பிட்ற தோணுது. திருப்பி இன்னொரு தடவை வரணும்ன்ட்டு இருக்கு. எப்படி இத்தனை கடை இருக்கும்போது இங்கே எப்படி தேடி வந்து சாப்பிட்றீங்க? எப்பவுமே இன்ஸ்டால பார்ப்பேன் இந்த கடைக்கு சாப்பிடணும்னு. ஸோ வரும்போது ட்ரை பண்ணலாமேன்னு. அதுவும் நான் வரும்போது க்ளோஸ்ல இருக்கும் 9:30 மேலே. அதனால இப்போ சாப்பிட்டுட்டு அப்புறமா போகலான்னு சொல்லிட்டு ஒரு பிளான். இப்போ கோவிலுக்கு வந்துட்டு சாப்பாடு முடிச்சுட்டு அப்புறம் கோவில் போறீங்க. என்ன ட்ரை பண்ணிருக்கீங்க இது வரைக்கும்? பொங்கலும் வடையும். எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கு. இப்போ எல்லாருமே வந்து இந்த கடையோட சட்னியை தான் வந்துட்டு அதுக்காக தான் தேடி வந்து சாப்பிட்றோம்னு சொல்லியிருக்காங்க. அது வந்து ஆனியன் சட்னி, அது வந்து கார சட்னி. எப்படி இருக்கு? எங்க என்ன சாப்பிடலங்க. சாப்பிடலையா? சரி சாப்பிட்டு சொல்லுங்க எப்படி இருக்குன்னு. சாம்பாரும் நல்லா இருக்கு. சாம்பார் நல்லா இருக்கு. சட்னியோட டேஸ்ட் நல்லா இருக்கு. இவ்வளோ கடை இருக்கும்போது எப்படி இந்த கடை தேடி வரீங்க? என்ன விஷயத்தும்? நான் சின்ன வயசுலேருந்து இங்கே எனக்கு ட்ரிப்ளிகேன் தான் நான் இருக்கிறது. பிறந்து வளர்ந்ததெல்லாம் ட்ரிப்ளிகேன் தான். பழைய ரொம்ப காலமாக இருக்குது. டேஸ்ட்டும் இருக்கும், வீட்டிலே செய்கிறாங்க, நல்லா ஹைஜீனிக்காக இருக்கும். அதனால் நம்பி சாப்பிடுவோம். ஓகே, நாம் ரிவ்யூ போர்ஷனுக்கு வந்துட்டோம். ஃபஸ்ட்டு அந்த கூட்டத்துக்குள்ளே நின்று நாம் ஒரு 3 இட்லியும் ஒரு உளுந்த வடையும் வாங்கிட்டு வந்திருக்கோம். வெளியில் செம்ம க்ரன்ச்சியாக இருக்குது. எவ்வளோ பெரிய வடை பாருங்கள், சூப்பராக இருக்குது. ஃபஸ்ட்டு நம்ம இட்லியிலேருந்து போயிடலாம். இட்லி சாம்பாரோடு போகலாம். காயெல்லாம் வந்து இந்த கட் பண்ணி போட்டது இப்படி கடைஞ்சி விடாமல் கொஞ்சம் ஓரளவு முழுசாகவே தான் போட்டிருக்காங்க. அது ஒரு சூப்பரான ஒரு சாம்பார். ரொம்ப காரம் அந்த மாதிரிலாம் இல்லாமல் ரொம்பவே சட்டிலான ஒரு சாம்பாராக இருக்குது. நல்லாயிருக்கு. அடுத்ததாக இவங்களோட சட்னி தான் வந்துட்டு பயங்கர ஃபேமஸ். இங்கே யார்கிட்ட கேட்டாலும் இவங்களோட சட்னிக்காகவே தான் வந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இட்லியுமே பாருங்கள் நல்ல ஒரு சாஃப்டாக இருக்குது. இட்லி வந்துட்டு ஒன்று 10 ரூபா. அடுத்து இவங்களோட சட்னியை பாருங்களேன், தாளிப்பே வந்துட்டு கிடையாது. ஏன் அப்படின்னு கேட்கும்போது ஆரம்பத்துலேருந்தே அவங்க தாளிப்பு இல்லாமலாம் சட்னி கொடுத்துருக்காங்க. இது பார்க்குறதுக்கு உங்களுக்கு தேங்காய் சட்னி மாதிரி தெரியும், ஆனால் இது தேங்காய் சட்னி கிடையாது, இது ஆனியன் சட்னி. இது வந்து கார சட்னி. இதை சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். இட்லியோட டேஸ்ட் பண்ணலாம். சூப்பராக இருக்குது சட்னி, ஆனியன் சட்னி. இது வரைக்கும் நான் இந்த மாதிரி சாப்பிட்டது கிடையாது, ஆனால் சரியான டேஸ்ட்டாக இருக்குது. லைட்டாக புளியும் சேர்த்துருக்காங்க, அந்த புளிப்பு டேஸ்ட்டும் லைட்டாக வருது. அமேசிங்காக இருக்குது சட்னி. அடுத்து இந்த கார சட்னி டேஸ்ட் பண்ணிடலாம். நல்லா திக்காக இருக்குங்க, கெட்டி சட்னி மாதிரி வைக்கிறாங்க, தண்ணியெல்லாம் வைக்காமல். கார சட்னியும் அமோகம். வெங்காயம், தக்காளி இது எல்லாமே சேர்த்து அரைச்சிருக்காங்க. ஆனால் இந்த ஆனியன் சட்னி இருக்குது பாருங்கள், அதுதான் அல்டிமேட். சூப்பராக இருக்குது. இப்படி நல்லா இட்லியை புரட்டி அப்படியே வாய்க்குள்ளே போட்டால் அப்படியே இறங்கிட்டே இருக்குது. சரியான டேஸ்ட்டு. அடுத்தது மெதுவடை. நல்லா அப்படி பாருங்கள், நல்லா சாஃப்டாக இருக்குது. நல்லா அப்படி பிச்சு இந்த ஆனியன் சட்னியில் புரட்டி எடுத்து ஒரு வாய் சாப்பிட்டுக்கலாம். சூப்பராக இருக்குது. அதுவும் இந்த சட்னியோட சேர்த்து சாப்பிடும்போது பயங்கரமாக இருக்குது. நிறைய பேர் வந்து மெதுவடையோட சாம்பார் சேர்த்து சாப்பிட்றது வந்து சூப்பராக இருக்கும்பாங்க. ஆனால் இப்போ வந்துட்டு இன்னையிலேருந்து இந்த வடைக்கும் ஆனியன் சட்னிக்கும் பயங்கர காம்பினேஷன். இங்கே வந்தால் இந்த காம்பினேஷனில் ட்ரை பண்ணுங்கள். அடுத்ததான் வந்துட்டு இவங்ககிட்ட பொங்கல் வாங்கி ட்ரை பண்ண போகிறோம். பூரியும் இருக்குது. பூரி பார்த்திங்கன்னா ஒரு 9:30க்கு மேலே தான் வந்துட்டு போடுவாங்களாம். நம்ம முடிஞ்சால் பூரியும் வாங்கி ட்ரை பண்ணலாம். அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் நம்ம வந்துட்டு பொங்கல் ட்ரை பண்ணிட்டு வந்துடலாம். ஓகே, அடுத்தது நம்ம வந்து பொங்கல் வாங்கிட்டு வந்திருக்கோம். சாம்பாரை பாருங்கள், நல்லா மதக்க ஊற்றி கொடுத்துருக்காங்க. அப்புறம் அந்த 2 சட்னியுமே வச்சு கொடுத்துருக்காங்க. பொங்கல் வந்து ட்ரை பண்ணலாம். பாவ் பயங்கரமாக இருக்குது. ரொம்ப கெட்டியாலாம் இல்லாமல் இல்லை லூஸாகவே இருக்குது. சாம்பாரில் முக்கிய ஒரு தடவை சாப்பிட்றலாம். சூப்பராக இருக்குது. இந்த மிளகோட வாசனைலாம் பயங்கரமாக இறங்கிருக்கு. சாம்பாருமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மாதிரி லைட்டாக இருக்குது. அந்த சிறுபருப்பு அந்த பருப்பு ரெண்டுமே போட்டு செஞ்சுருக்காங்க. இதில் சூப்பரான ஒரு சாம்பார். இதில் இந்த சட்னி காம்பினேஷன் பார்த்தீங்கன்னா இட்லிக்கும் இந்த சட்னிக்கும் சூப்பராக இருந்தது. அதே மாதிரி வடைக்கும் சட்னிக்கும் சூப்பராக இருந்தது. பொங்கலை பொறுத்த வரைக்கும் இந்த சாம்பாரோட சேர்த்து சாப்பிட்றதுக்கு தான் அல்டிமேட்டாக இருக்குது. ஓகே, இங்கே வந்தீங்கன்னா பொங்கல் சாம்பார் அந்த காம்போ ட்ரை பண்ணுங்கள். இதே மாதிரி இந்த ஆனியன் சட்னியோட இட்லி வடையை வச்சு சாப்பிட்டு பாருங்க, பக்காவாக இருக்கும். அடுத்தது வந்துட்டு பூரியுமே வந்துட்டு ரெடி ஆகிட்டு இருக்கு. நம்ம அதையும் வாங்கிட்டு ட்ரை பண்ணலாம். பாருங்க, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி சுட சுட பூரி போட்டு வாங்கியிருக்கோம். இதுக்கு பூரி மசாலா வச்சுருக்காங்க. அந்த ஆனியன் சட்னி அந்த கார சட்னி ரெண்டுமே வச்சு கொடுத்துருக்காங்க. சாப்பிட ஆரம்பிக்கலாம். நல்லா சுட சுட இருக்குது. நல்லா மொறுன்னு இல்லாமல் ஒரு சாஃப்டான டெக்ஸ்சரில் இருக்குது. நல்லா இந்த பூரி கிழங்குல முக்கி எடுத்து வாய் சாப்பிட்லாம். செம்ம சூடாக இருக்குது.
நல்ல சூப்பரான ஒரு பூரி கிழங்கு. பூரிலாம் நீங்கள் ஜன்னல் கடையில் சாப்பிட்ணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 9:30க்கு மேலே தான் வரணும். 9:30க்கு மேலே தான் வந்துட்டு பூரியே போடுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அதுக்குமே வந்து எக்கச்சக்கமான கூட்டம் இருக்குது. வெயிட் பண்ணி தான் வாங்கி சாப்பிட முடியும். உங்ககிட்ட வந்துட்டு ஈவினிங் ஸ்நாக்ஸும் கொடுக்குறாங்க, பஜ்ஜி வெரைட்டி எல்லாமே போடுறாங்க. அதே மாதிரி நைட்டு டின்னரும் இருக்குது. நீங்கள் எந்த டைமில் இங்கிட்டு வரீங்களோ, கோவிலுக்கு வரீங்களோ, கோவில் பக்கம் வரீங்களோ, அப்போ இந்த கடையில் கண்டிப்பாக மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கே கண்டிப்பாக டேஸ்ட் பிடிக்கும், திரும்ப திரும்ப வருவீங்க. ஓகே, நம்ம டிஃபன் வந்து இந்த கடையில் இருக்கிற எல்லாமே வந்துட்டு மோஸ்ட்லி ட்ரை பண்ணிட்டோம். இட்லி, அப்புறம் வந்து பூரி, பொங்கல் இது எல்லாமே ட்ரை பண்ணிட்டோம். டேஸ்ட் வந்துட்டு சூப்பராக இருந்தது. ஒரு நல்ல ஹோம்லி ஃபுட் சாப்பிட்ட ஒரு ஃபீல் இருக்குது. நீங்களும் மறக்காமல் வந்துட்டு இங்கே ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம இதோட வீடியோ முடிச்சுக்க போகிறோம். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். டாடா பை பை.